ஹாய் மக்களே, தெரிந்து தெளிவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா சொல்ல போகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கூடியவங்களோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிக்க தெரியல அப்படின்னா, ஃபீலிங்ஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே ஓகேங்களா? அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்காங்க இல்லையா, அவங்களோட பெயின் புரிஞ்சிக்க தெரியல, அவங்க பெயினை புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் ஓகே, புரிஞ்சிக்க தெரிலனாலும் ஓகே. அவங்கள விட்டுட்டு, நம்ம கூட இருக்கிறவங்கள விட்டுட்டு தேர்ட் பர்சன்லாம் யார் சொல்லலாம்? இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மோஸ்ட்லி எடுத்துக்கலாம், இல்லை லவ்வர்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கப்புள்ஸில் இருக்கவங்க கூட, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா இருக்கலாம், ஓகேவா? அம்மா குழந்த, இந்த மாதிரி எந்த கேட்டகரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு பெயின் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்க தெரியலை, தெரியாமல் விட்டுட்டோம். அவங்க நம்ம கூட தானே இருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அவங்க நம்ம கூட இருக்காங்கங்கிறது புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? அதை விட்டுட்டு ஒரு தேர்ட் பர்சனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க தெரிகிற உங்களுக்கு அவங்க இது சொல்லிடுவாங்களோ, அவங்க அதை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ஸ் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? இதில் நான் என்னென்னா, எல்லாருமே நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எந்த அருமையுமே தெரியாது, ஓகேவா? எந்த டைமில் அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி இன்னொருத்தவங்களோட கனவுகள், ஆசைகள், அவங்களோட வழியை புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு, ஏன் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல? உங்கள் கூட உட்காந்துட்ருக்கிறவங்களுக்கு ஏன் அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யறதுக்கு கஷ்டப்படுறீங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே எடுத்துக்கோங்களேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் 2 பேரும் இருக்காங்க, பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி இருக்கா அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலுமே, உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தராக இருக்கலாம், அவங்களுக்கு கஷ்டத்தை புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு, ஏன் உங்கள் கூட உள்ளவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல? உங்கள் கூட பக்கத்தில் இருக்கிறவங்களோட பெயினோட ஃபீலிங்ஸும் ஏன் புரிஞ்சிக்க தெரியல உங்களுக்கு, இல்லையா? அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கே அந்த கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்மளை டேக் கேர் பண்ணிக்கிறவங்கள நம்ம ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டால் கூட பண்ணுறவங்களுக்கு ஏன் நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம், இல்லையா? இருக்கும்போதே அவங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க. அவங்க லைஃப் கொஞ்சம் தான், அந்த லைஃப் கொஞ்சம் தான், அதுக்குள்ளே நீ பெருசா நான் பெருசா, அதுவா இதுவா, உன்னையே நான் பார்த்துக்கணும், என்னையே அப்படிங்கிறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது, ஓகேவா? உங்களுக்கு தேவைங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, அவங்கள லவ் பண்ணுறீங்க, குழந்தைய பெற்றுக்கிறோம், ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம், ஓகேவா? நம்மளுக்கு ஒரு நீடட் இருக்கிறதுனால தான் இது பண்ணுறோம். அவங்களுக்கு ஒரு நீடட் இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு நீடட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு தேவைங்கிறதுனால அவங்கள வச்சுருக்கோம். தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போடுறதுல அந்த உறவுக்கு எந்த வேல்யூமே இல்லாமல் போயிடுது, ஓகேங்களா? ஸோ உறவுகள் இருக்கும்போதே அதை உங்களுக்காக இருக்காங்க இல்லையா, அந்த குட் ஹார்ட்டட், குட் மைண்ட் இருக்கு இல்லையா, அது கொஞ்ச நாள் தான், ஓகேங்களா? இப்போது அவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயங்களும் எதிர்பார்ப்பாங்க, இதை இப்போ பண்ணிட மாட்டாங்களா, அப்போ பண்ணிட மாட்டாங்களா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இப்போ ப்ரெசண்ட்டில் அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க தெரியாத நீங்கள் 60 வயசில் அப்போ புரிஞ்சு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு என்ன மீனிங் இருக்குதுன்னு எனக்கு புரியல. இப்போ ப்ரெசண்ட் வாழ்கிற வாழ்க்கை நரகமாக இருக்கும்போது இனி எப்போ 60 வயசில் புரிஞ்சு 60 வயசுக்கு மேலே புரிஞ்சதுக்கப்புறமா வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது?
அப்போ ஆசைகளை நிறைவேற்ற ஒன்று நம்ம இருக்கணும், இல்லை அவங்க இருக்க போகிறாங்க. இப்போ உள்ள ஃபாஸ்ட்டு வேர்ல்டில் வந்து யார் எப்போ எந்த செகண்டுன்னு கூட சொல்ல முடியாது. அப்படி ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தவங்க இல்லை, இப்போது இல்லைங்கிறாங்க. காலையில் பார்க்குறோம், மத்தியானம் இல்லைங்கிறாங்க. ஸோ நம்ம நைட்டு பேசிட்டு வரோம், மார்னிங் பார்க்கும்போது இல்லைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க. நம்ம இன்றைக்கி இதை உங்ககிட்ட பேசணும்னு நினச்சோமோ, இதை சொல்லணும்னு நினச்சோம்ல, அப்படிங்கிறதுக்கு இங்கே சான்ஸே இல்லை. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, இருக்கும்போதே அந்த உறவோட மதிப்பை புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட நீடு என்ன? அவங்க அவ்வளோ பெருசு ஒன்று எதிர்பார்த்துட மாட்டாங்க. என்ன எதிர்பார்க்க போகிறாங்க? ஒரு 10 நிமிஷம் பேசிட மாட்டாங்களா? "அப்பா நீ இன்னைக்கு செஞ்சது நல்லா இருந்துச்சுப்பா. ஸோ இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பொட்டு இல்லைப்பா, ஒரு பொட்டில் இந்த ஒரு பொட்டு கூட ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இந்த காஜல் உனக்கு நல்லாயிருக்கும், நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த பிந்தி உனக்கு நல்லாயிருக்கும்னு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 1 கிராம் அப்படி இல்லையா, ஒரு நார்மல் ஒரு ஸ்டெட்டு கூட கவரிங்லையாக இருக்கலாம், எதெல்லாம் வேணா கூட இருக்கலாம். ஓகேவா? நான் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டுமே எமோஷன் இருக்குதுன்னு நான் சொல்ல கிடையாது, பாய்ஸுக்கும் இருக்குது. ஓகேவா? பணம் மட்டுமே இந்த பூமியில் முக்கியம் கிடையாது. ஓகேவா? நம்ம போகும்போது எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இந்த உடம்பு மட்டும்தான். இந்த உடம்போடு நம்ம வந்தோம், இந்த உடம்போடு தான் நம்ம போகிறோம். இதுதான் நிஜம், இதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? தயவு செஞ்சு இன்றைக்கி நம்ம ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்கன்னா, அவங்களோட மெமரிஸை எவ்வளோ தூரம் கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான். அவங்களோட வாய்ஸை திருப்பி நம்ம கேட்க போகிறோமானா கிடையவே கிடையாது. இருக்கும்போது மட்டும்தான் அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியும், அதை பார்க்க முடியும், சண்டை போட முடியும், பேச முடியும், கத்த முடியும், அவங்கள அடிச்சுக்க முடியும், அவங்கள கொஞ்சம் முடியும். எல்லாமே இல்லைங்கும்போது என்ன பண்ண முடியும்? எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. அதாவது என்னென்னா, தன்னோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களோட லைஃப்பில் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கடைசியில் ஒன்றுமே தெரியாத மாதிரி நல்லவங்களாட்ட மாறிடுறவங்களும் இருக்காங்க. இதே வேர்ல்டில் இதே நம்ம ஃபேமிலி கூட நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறவங்களே. ஓகேவா? ஸோ பெயினாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும்போது ஒரு பேக்வேர்ட் அடிக்குது இல்லையா, திருப்பி போடுது இல்லையா? இப்போ அந்த வாழ்க்கையில் திருப்பி அடிபடும்போது அந்த வலி வேதனை வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபஸ்ட்டுலேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அடி வாங்கி இது பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அது தெரியாது. நல்லா ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு சடன் பிரேக் வந்து நம்ம லைஃப்பில் அப்படியே தலைகீழாக போடுறது வந்து நம்ம அதை ஏற்றுக்க முடியாது. அந்த கேரக்டரவே மாற்றிடுது, அவங்களோட கேரக்டரவே மாற்றி அந்த லைஃப்பை கொலாப்ஸ் ஆக்கிடுது. இது தேவையில்லாத ஒரு விஷயம், கேவலமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் உங்களோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களோட லைஃப் நீங்கள் அன்றைக்கி ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. எத்தனை நாள் நீங்கள் நல்லா இருந்துட போகிறீங்க? எத்தனை நாள் நீங்கள் சந்தோஷமாக இருந்துட போகிறீங்க? அதை யோசிங்க. இதே சிச்சுவேஷன் நம்மளுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம கூட இருக்கிறவங்களோட பெயினை, நம்ம கூட இருக்கிறவங்களோட அஃபெக்ஷனை இன்றைக்கி தெரிஞ்சிக்க முடியல, உணர்ந்துக்க முடியல. அடுத்தவங்களோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு போது நடுவில் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயோ உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அதை நம்ம சொல்லக்கூடாது பப்ளிக்கில். பட் ஆனால் என்ன சொல்கிறது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது நம்ம முட்டாள். ஓகேங்களா? ஆனால் நம்ம எதிர்பார்க்குறோம்ல, நம்மளை அவங்க அப்படி ஏன் பார்க்கல அப்படின்னு. அவங்க ஏன் அதை சடனாக சேஞ்ச் ஓவர் கொடுக்குறாங்க? உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்த்து அது வந்து கடைசியில் என்ன ஆகுது? ஏமாற்றமாகி தான் அவங்க உங்களுக்கு தேவையானங்கிறத வந்து செஞ்சுட்டே இருந்தவங்க செய்யறதுக்கு மறுக்கிறாங்க. சேஞ்ச் ஓவர் ஆகுறாங்க அப்படின்னா எதனால? நம்ம கொடுக்கறத ஸ்டாப் பண்ணதுனால அவங்க
என்ன நம்ம செஞ்சுட்டாலும் அவங்க என்ன சொல்லிட போகிறாங்க, என்ன செஞ்சிட போகிறாங்க, இந்த மைண்டுக்கு மாறி அதை அப்படியே செஞ்சுட்டு இருந்தவங்க ஸ்டாப் ஆகிடுறாங்க. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், குழந்தைங்களா இருக்கட்டும், முக்கியமாக அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் மாறுறதுக்கு காரணமே இந்த ரிலேஷன்ஷிப் தான். ஓகேங்களா? அம்மா அப்பாவாக இருக்கட்டும், நல்லா போயிட்டுருப்பாங்க, அவங்க லைஃப்பில் நல்லா பேசிகிட்ருப்பாங்க, குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுத்துட்ருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகும். அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், யார் வேணாலும் அந்த ஃபேமிலியில் இருந்திருக்கலாம். ஓகேவா? ஆகும்போது நம்ம கூட இப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவங்க கேரக்டரைசேஷனே மாற ஆரம்பிச்சிடுது. ஓகேங்களா? இனி இப்போ இந்த பெரிய வீடியோ எதுக்குன்னா, சில விஷயங்கள்லாம் நான் பார்க்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை சொல்லக்கூட முடியல என்னால். அவ்வளோ ஒவ்வொரு நாளும் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தரோட மீட் பண்ணி அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது, என்னடா நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருக்கோம். ஆனால் அவங்க கஷ்டத்தை கேட்கும்போது, நம்ம கஷ்டம்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி மாறிடுதா? அதனால் இது பொதுவாகவே எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே சூட்டபிள் ஆகிறது தான் இது. ஒரே ஒரு நாள் எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டான். வீட்டில் எல்லோரும் எல்லாம் உட்காந்து கூட பேசுங்க. அந்த பேச்சு இப்போது எல்லா லேடீஸுமே எடுத்துக்கோங்களேன், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த ஷோல்டர்ஸ்